வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாமினி பேரரசு இதை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய பார்ட் 1 வீடியோ. இதோடைய டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாமினி பேரரசு இதை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவோம், அலாவுதீன் ஹசன் ஷா. பார்த்தீங்க அப்படின்னா 1343 டு 51 அந்த 63 காலகட்டங்கள் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா தக்கான பகுதிகள் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு குழப்பம் மிகுந்த கிளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாகவே சுல்தானியம் டெல்லி சுல்தானியத்துக்குள்ள வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் தான் இந்த தௌலதாபாத்தில் ஒரு கழகம் ஒன்று ஏற்படுது. அந்த கழகத்தின் மூலமாக தோன்றியது தான் இந்த பாமினி பேரரசு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1347 தொடக்கத்தில் இந்த கழகமானது ஏற்படுது. அந்த கழகத்தின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அமீர்களில் முதன்மையான ஒருவரை வந்து சில காலத்துக்கு மட்டும் அவர் வந்து ஒரு மூத்த அமீராக இருப்பார். அவரை வந்து அரசராக நியமிச்சிருப்பாங்க. அவர் யார் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து டீட்டெயில்டாக பார்க்கும்போது அவரை பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம். அவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழகத்தில் முதன்மை பங்காற்றியவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் ஹசன் ஷா. இவருடைய இந்த பேருக்கு முன்னாடி இவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா சாபர்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் 1347 ஆண்டில் இறுதியில் மன்னராக ஆகிறார். தேவகிரியர் என்று சொல்லக்கூடிய தௌலதாபாத் அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து மன்னராகி சுதந்திர சுல்தானியத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1347 1358 வரைக்கும். இவருடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதியில் நாட்டோட எல்லை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கே கடற்கரை வரைக்கும் பகுதியானது விரிவடைந்திருந்தது. அதில் முக்கியமான 2 துறைமுகங்கள், ஒன்று கோவா, இன்னொன்று தாபோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 துறைமுகங்கள் வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அடுத்தபடியாக கிழக்கு எல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன்கீர் அப்படி இல்லைன்னா போங்கீர். இந்த பகுதி வரைக்கும் இவருடைய ஆட்சி பகுதியானது விரிவடைஞ்சிருக்கு. வடக்கே வெண்கங்காவிலிருந்து தெற்கே கிருஷ்ணா நதி வரைக்குமேவும் இவருடைய ஆட்சி பரப்பானது விரிவடைஞ்சுதான் இருந்திருக்கு. இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தலைநகரை வந்து குல்பர்காவுக்கு மாற்றுறார். எங்கே குல்பர்காவுக்கு, அதுக்கு வந்து ஹசனாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வந்து பாரசீக பாமன்சாவுடைய வழிவந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அழைச்சிப்பார். அதுக்கப்புறமா இவர் வந்து தன்னுடைய நாணயத்தில் ஒரு பெயர் பொறிச்சு வெளியிட்டிருப்பார். அது என்ன அப்படின்றத கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி பரப்பானது 4 தராப்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். குல்பர்கா, பிஜப்பூர், பீடார் இப்படின்னு சொல்லிட்டு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ராஜமுந்திரி கொண்டவீடு அரசுகளோட வந்து இவர் வந்து தொடர்ந்து போரிட்டிருப்பார். இதன் மூலம் இவருக்கு வந்து ஆட்சி பரப்பும் விரிவடைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்வங்களும் நிறைய வந்து கிடச்சிருக்கும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1351 அந்த முகமது பின் துக்ளக் மறைவு வரைக்கும் இவர் வந்து பெரும்பாலுமான படையெடுப்புகளை வந்து மேற்கொண்டிருக்க மாட்டார். அதுக்கப்புறமா தான் தக்கான பகுதிகளில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களை வந்து இவருடைய கண்ட்ரோல் கீழே, அதாவது தாக்குதல் தொடுத்து தன்னோட நாட்டோட இணைத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார். இவருடைய அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைபுதீன் கோரி அப்படின்றவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர் பேரரசு மேலே போர் தொடுக்க எண்ணம் கொண்டு இருந்திருப்பார். ஆனால் அந்த சைபுதீன் கோரி என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்திடுவார். இவர்கிட்ட அந்த விஜயநகர பேரரசை தோற்கடிக்கிற அளவுக்கு படை வலிமை இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. படை வலிமை பெற்ற ஒரு அரசராக தான் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து விஜயநகர பேரரசு மேலே படை எதுவும் எடுக்கலை. இவருக்கு அப்புறமா வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் முகமது. இவருடைய ஆட்சி காலம் 1358 1373 வரைக்கும். இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து 2 முக்கியமான மசூதிகளை கட்டுறாரு. அதில் ஒன்று வந்து 1367 கட்டி முடிக்கப்படுது குல்பர்காவில். 2மே குல்பர்காவில் தான் கட்டுறாரு. தலைமை மசூதின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலகட்டத்திலேருந்து தான் இந்த விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்குமான மோதல் அப்படின்றது வந்து தொடங்குது. இவர் விஜயநகர பேரரசு அது அவங்களோட மட்டும்தான் போர் செஞ்சாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. கிழக்கே இருந்த
தெலுங்கானாவில் ஆழ்ந்த வாரங்கல் பேரரசோடையும் போர் செஞ்சுருக்காரு. இவங்க 2 பேரும் 2 இந்த அரசுகளோட போர் செஞ்சது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,00,000 பேரை வந்து கொலை செஞ்சிருப்பார். போரில் ஈடுபடாதவங்களையும் இவர் வந்து கொலை செஞ்சிருப்பார். இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றவராகவும் இருந்திருப்பார். 2 போர் விஜயநகரம் நடத்தியிருப்பார். 2வது போரில் வந்து இவருடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா போரில் ஈடுபடாதவங்கள வந்து போரில் ஈடுபடாதவங்க, குழந்தைகள், பெண்கள் இவங்கெல்லாம் கொலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை விஜயநகர பேரரசோட இவர் வந்து மேற்கொண்டிருப்பார். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். போரில் ஈடுபடாதவங்கள வந்து அந்த போரில் ஈடுபடாதவங்க போர் கைதிகள் இவங்கள வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து இவரால் இந்த விஜயநகர பேரரசோட மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இவருக்கு கோல்கொண்டா அப்படின்ற பிளேஸ் வந்து இவருக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அரியணை, அதுவுமே பாரசீக மன்னர்கள் பயன்படுத்தின அந்த நீல நிற கல் பதித்த அந்த அரியணையுமே இவருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரங்கல் படையெடுப்பு வந்து 1368 நடைபெற்றிருக்கும். இவருக்கு அடுத்தபடியாக மன்னரானவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முஜாகித் ஷா. இவருடைய மகன் முஜாகித் ஷா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தாவூத். இவர் வந்து கொஞ்ச காலம் சிறிது நாட்கள் மட்டும்தான் மன்னராக இருப்பார். இந்த முஜாகித் ஷா வந்து கொலை செஞ்சுட்டு மன்னரானவர் தான் இந்த தாவூத் அப்படின்றவர். விஜயநகர பேரரசு மேலே வந்து போர் தொடுத்து போவாங்க. போர் தொடுத்து போய் வந்து மன்னர் பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் தப்பிச்சு போயிடுவார். அதுக்கப்புறமா திரும்பி வரும்பொழுது இந்த முஜாகித் ஷாவோட படைகள் வந்து கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகி தப்பிச்சு குல்பர்காவுக்கு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல முஜாகித் ஷாவை தாவூத் கொலை செஞ்சுட்டு மன்னர் ஆவார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாவூத் சிறிது நாட்கள்லேயேவும் அவருமே கொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறமா வர்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் முகமது. இவர் வந்து 1378 இவர் வந்து மன்னராக இருப்பார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ஒரு அமைதியான மன்னர் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு பாமினி பேரரசுலேயே அமைதியான மன்னர் அப்படின்னா இந்த 2ஆம் முகமது தான். இவர் வந்து தன்னுடைய அரசவை வந்து கல்வி ஞானத்தில் சிறந்த அரசவையாக மாற்றக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார். போரில் எதுலேயுமே ஈடுபட்டிருக்க மாட்டார். அடுத்தபடியாக இவருக்கு அப்புறமா வர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியாசுதீனுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு சுல்தான் வந்து சம்சுதீன். இவங்க 2 பேருமே அந்தளவுக்கு பெரும் முக்கியத்துவம் பெறல. அதுக்கப்புறமா வரக்கூடியவர் தான் பெரோசா. 1397 1422 வரைக்கும். ஸோ இவருடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசானது கிழக்கே வங்கக்கடல் வரைக்கும் வந்து விரிவடையுது. இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி எல்லை வந்து கிழக்கே விரிவடையில் தெற்கே துங்கபத்ரா நதிக்கரை வரைக்கும் இவருடைய ஆட்சி பரப்பானது விரிவடைஞ்சிருக்கும். இவர் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஹரிஹரர் 2ஆம் ஹரிஹரர் வந்து அவருடைய மகன் தலைமையில் வந்து போர் தொடுத்து போயிருப்பார். ஸோ விஜயநகர படைகள் வந்து எதிர்பாராத சூழலில் மழைக்காலத்தில் அவங்க மேலே தாக்குதல் தொடுத்து விரட்டி அடிச்சிருப்பார் படையை. ஸோ அந்த போரில் இந்த 2ஆம் ஹரிஹருடைய மகன் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். அந்த போரில் இவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். ரெய்ச்சூர் தோவாப் வரைக்கும் இவங்களுடைய பகுதியானது விரிவடைஞ்சிருக்கும். ரெய்ச்சூர் தோவாப்பும் தனி மாவட்டங்களாக வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து மாற்றப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் முகமது அந்த காலகட்டத்தில் ஒரு தகவல் வந்து விடுபட்டுருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து எப்படி அந்த எதிரி நாட்டின் மேலே போர் தொடுத்து நிறைய கொலைகள் செய்தாரோ அதே போலவேவும் தன் நாட்டில் இருந்த கொள்ளையர்களை அடக்குவதற்காகவும் கடுமையாக படுகொலைகளை வந்து இவர் வந்து செஞ்சுருக்கிறாரு. அதாவது 6-7 மாதங்களுக்குள்ளாக பார்த்திங்க அப்படின்னா 8000க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் வந்து கொல்லப்பட்டு கோட்டை வாயில்களில் வந்து மக்கள் பார்வைக்காக குவித்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கொள்ளையடிப்பவர்களை வந்து இவர் வந்து ஒடுக்கியிருக்காரு. 1ஆம் முகமது கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 3000 யானைகள் இருந்திருக்கு. இவர் வந்து ஆட்சி முறையை வந்து சீரமைச்சிருக்காரு. ஆண்டு முழுக்க வந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அரண்மனை நிர்வாகத்தை சீரமைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 8 அமைச்சர்கள் கொண்ட தனக்கு உதவியாக அரசு நிர்வாகத்தில் உதவியாக 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவை வந்து இவர் வந்து தோற்றுவிச்சிருக்கிறாரு. இதுதான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி காலகட்டத்தில் அஷ்டபிரதான்னு சொல்ல அழைக்கப்படக்கூடியதுக்கு வந்து முன்னோடியாக இருந்தவர் வந்து இந்த 1ஆம் முகமது தான். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1ஆம் முகமதுவோட தாயார் வந்து புனித பயணம் மேற்கொள்வாங்க மெக்காவுக்கு. ஸோ போயிட்டு திரும்பும்பொழுது கலீஃபா கிட்ட ஒரு பத்திரம் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. இவர் வந்து சுல்தானை அங்கீகரித்து ஒரு ஒப்பந்த பத்திரம்
அதாவது இவர் வந்து சுல்தானா காலிஃபால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற அந்த பத்திரத்தை வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் சிறப்பு பெற்ற மன்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முதலாம் முகமது. இப்போ வந்து ஃபெரோஸாவுக்கு வந்துடலாம். இந்த ஃபெரோஸோட ஆட்சி பரப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெற்கே துங்கபத்திரை நதிக்கரை வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கும். இவர் வந்து விஜயநகர் மேலே போர் தொடுத்து விஜயநகர அரசியை வந்து கடத்தி கொண்டு போய் வந்து திருமணம் செஞ்சுருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எதிராக விஜயநகர பேரரசு, மாளவம் மற்றும் குஜராத் சுல்தான்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது வந்து நிஜாம் ஷா காலம் வரைக்கும் இந்த இது வந்து நீடிச்சிருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாமினி பேரரசுடைய வடக்கு எல்லை விஸ்தரிப்பு வந்து தடைப்பட்டிருக்கும். இந்த பெரோசா வந்து ஓராண்டு காலம் வந்து தன்னுடைய அரச நிர்வாகத்தை சரி செய்வதற்காக வந்து செலவு செஞ்சுருப்பார். இவருடைய அரசவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய பெண்கள் உட்பட பல தேசத்து பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களோட தாய்மொழியில் வந்து ஃபெரோஸ் வந்து பேசியிருக்கிறாரு. அந்தளவுக்கு வந்து பன்மொழி திறமை பெற்றவராக வந்து ஃபெரோஸ் வந்து இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பீமா நதிக்கரையில் ஃபெரோசாபாத் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு அரண்சூழ் ஒரு மாளிகை ஒன்று வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குல்பர்காலே நிறைய கட்டிடங்கள் கட்டுறாரு. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு மசூதி ஒன்றை வந்து கட்டுறாரு. இது வந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கார்டோவா அப்படின்ற பிளேஸில் ஒரு மசூதி இருக்குது. அதை மாடலாக வச்சு கட்டப்பட்டது. அதே போல் கட்டப்பட்ட ஒரு மசூதி தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து முழுவதும் கூரையிடப்பட்ட ஒரு மசூதியாக இருக்குது. இந்த ஃபெரோஸ் நிறைய போர்கள் செஞ்சுருந்தாலும் 1420 போங்கல் அப்படின்ற இடத்துல கிருஷ்ணா நதி கரையில் நடந்த போரில் வந்து கடுமையாக தோற்கடிக்கப்படுறாரு. இதனால் மன உளைச்சலுக்குள்ளாகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தை 2 துருக்கிய அடிமைகள்கிட்ட விட்டுட்டு இவர் வந்து பலதரப்பட்ட பணிகளில் வந்து ஈடுபடுறாரு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பைபிளை படிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் வந்து இவர் வந்து தன்னுடைய பொழுதை வந்து போக்குறாரு. இவரை வந்து மீடோஸ் டேலர் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா சமய பொறை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அந்தளவுக்கு சொல்லத்தக்க சமய பொறை கொண்ட நபர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துருக்கிய அடிமைகளுடைய ஆட்சியில் திருப்தி கொள்ளாத இவருடைய சகோதரர் அகமது ஷா அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபெரோஸ் அவரையும் அவருடைய மகனையும் கலப்கசன் பஸ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு வாணிபர் ஒருவருடைய உதவியோட கொன்னுட்டு இவர் வந்து அரியணை ஏறுறாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக ஃபெரோஸ்க்கு அப்புறமா மன்னரானவர் யார் அப்படின்னா அகமது ஷா. அவருடைய ஆட்சி காலம் 1422 1435 வரைக்கும். இவர் வந்து தனக்கு முன்னவர் ஃபெரோஸ் காலத்தில் பாமினி படை அடைந்த தோல்விக்கு பழி வாங்கும் விதமாக இந்துக்கள் மேலே வந்து போர் தொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் விஜயநகர் பேரரசு மேலே வந்து இவர் தொடக்கத்திலேயே போர் தொடுத்து போகிறாரு. இதில் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக விஜயநகர் தலைநகரை தாக்காமல் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து போர் தொடுத்து கொள்ளையில் ஈடுபடுறாரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா முதலாம் முகமது இந்துக்களோட ஒரு செஞ்சுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போரில் ஈடுபடுறவங்களை தவிர்த்து மற்றவங்கள, அதாவது போரில் ஈடுபடாதவங்க, அது மட்டும் இல்லாமல் போர்க்கைதிகளை வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தத்தை வந்து இவர் வந்து மீறுறாரு. 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள், குழந்தைகள், போரில் ஈடுபடாதவங்க உட்பட 20,000 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு விழாவுக்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பிராமணர்கள் நடத்தின கல்வி சாலைகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசோட வந்து உடன்படிக்கையை செஞ்சுட்டு தன்னுடைய படையை வந்து நாட்டுக்கு திருப்பி கொண்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 1425 இவர் தான் வாரங்கல் மேலே வந்து போர் தொடுத்து போகிறாரு. இவருடைய இந்த படையெடுப்புனால் வாரங்கல் அரசே வந்து அதோட வம்சம் வந்து நிறைவுக்கு வருது. இவருடைய காலகட்டத்தில் தான் ஆட்சி பரப்பானது கிழக்கே வங்காள விரிகுடா வரைக்கும் விரிவடையுது. ஸோ வாரங்கல் பேரரசை வந்து தோற்கடித்து தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிறாரு. இந்த அகமது ஷா பார்த்திங்க அப்படின்னா அடுத்து மாளவம், குஜராத், அதுக்கப்புறமா கொங்கணத்தில் இருக்கக்கூடிய இந்து ராஜ்யங்களோட வந்து தொடர்ந்து போர் செஞ்சுருக்கிறாரு. குஜராத்துடன் போர் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக 1462 நிசாம் ஷாவுடைய காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்பு நட்புறவு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும். அதன் அடிப்படையில் தான் முடிவுக்கு வரும். ஸோ அது வந்து தொடர் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருந்தது.
அடுத்தபடியாக இவருடைய ஆட்சி காலத்தில் 1428 தக்காணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்படுது. இவர் இவர் வந்து தலைநகர் குல்பர்கில் இருந்தப்போ நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால இவர் வந்து தன்னுடைய தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றுறார். குல்பர்காவிற்கு தென்கிழக்கே 60 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய நகரம் தான் இந்த பீடார். இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஸ்தரமான சுகாதாரமான சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக திகழ்ந்திருக்கு இந்த நகரம். ஸோ அதனால் இவருடைய தலைநகர் வந்து குல்பர்காலேருந்து பீடாருக்கு மாற்றப்படுது. குளிர்ச்சி தட்பவெப்பநிலையை பொறுத்த மட்ட அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா குல்பர்காவை விட இது வந்து நல்ல குளிர்ச்சி பொருந்திய நகரமாகவும் திகழ்ந்திருக்கு. இந்த தலைநகர் மாற்றம் வந்து அகமது ஷாவோட நுண்ணறிவை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த தலைநகர் மாற்றத்தை பற்றி வர்ணிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே மீடோஸ் டெய்லர் அப்படின்றவர் தான் அந்த தலைநகர் மாற்றத்தை பற்றி சொல்கிறாரு. இவருடைய காலத்தில் இந்த கலப் ஹசன் பஸ்ரி அப்படின்றவர் வந்து தலைமை அமைச்சராக இருந்திருப்பார். இவருக்கு அப்புறமா மன்னரானவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் அலாவுதீன். இவர் பார்த்திங்க அப்படின்னா 1435 1457 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். இவருடைய ஆட்சி காலத்துலேயுமே விஜயநகருக்கு எதிரான பாமினி போர் வந்து நடக்குது. இது வந்து கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா சுல்தானுக்கு ஆதரவாகவே வெற்றியாகவே முடிவடைஞ்சிரும். இந்த வெற்றிக்கு பின்னாடி சுல்தான் வந்து மது உள்ளிட்ட கேளிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவார். இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பிரிவு தக்கானிய முஸ்லீம்களிடையே ஒன்று ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தக்கானை பூர்வீகமாக கொண்ட முஸ்லீம்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்த சியா பிரிவு முஸ்லீம்கள், இவங்களுக்கிடையே வந்து ஒரு பாகுபாடு ஒன்று ஏற்படுது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா 1200 சையதுகள் 1000 வெளிநாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இதுக்கு வந்து சுல்தானுடைய இசைவோடையே இது வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இவங்க வந்து சுல்தானுக்கு எதிராக சதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்காணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து தூண்டிவிட்டு இந்த கொலை சம்பவத்தை வந்து நடத்தியிருப்பாங்க. இதில் வந்து கொலை செய்யப்பட்டவங்களில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அகமது ஷா அரியணை ஏறுவதற்கு காரணமாக இருந்த மற்றும் அவருடைய அமைச்சராகவும் இவருடைய காலத்தில் இந்த அலாவுதீன் காலத்திலே தலைமை அமைச்சராகவும் இருந்த கலப் ஹசன் பஸ்ரி அப்படின்றவருமேவும் இந்த சம்பவத்தில் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். இதோடைய உண்மைத்தன்மை வந்து பின்னாடி வந்து சுல்தானுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா கடுமையாக வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களுமே கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. இந்த தக்கான சுல்தான்களாக சன்னி பிரிவை சேர்ந்தவங்களால் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பாங்க. இவருக்கு அப்புறமா இவருடைய மகன் ஹுமாயூன், இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 1457 1461 வரைக்கும் இவர் வந்து ஒரு கொடுங்கோல் மன்னராக இருந்திருப்பார். இவர் வந்து நிறைய பிரபுக்கள், அமைச்சர்கள், இளவரசர்கள் இவங்க எல்லாத்தையும் கொலை செஞ்சுருப்பார். இவருக்கு தளபதிகள் எல்லாத்தையுமே கொலை செஞ்சுருப்பார். இவரை பார்க்க போகிறவங்க அரசருக்கு வந்து மரியாதை செலுத்த போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயில் எழுதி வச்சுட்டு தான் போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு கொடூரமான மன்னராக இருந்திருக்காரு. இவருக்கு எதிராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதி திட்டம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனாலேயோ வந்து இவர் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தனக்கு எதிராக இவங்கெல்லாம் சதி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தினால கூட சந்தேகித்து கூட இவர் நிறைய கொலைகளை வந்து செஞ்சுருக்கலாம். இவர் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் எப்படி இறந்தார் அப்படின்றதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து தானாகவே இறந்துருக்கலாம் அப்படின்னும், நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கலாம் அப்படின்னும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மது மயக்கத்தில் இருந்தப்போ இவங்களுடைய பணியாட்களாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் 2 விதமாக சொல்கிறாங்க. 2 விதமான தகவல் வந்து நமக்கு கிடைக்கிது. இவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இவர் வந்து இறந்ததை தான் பெருசாக கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடுங்கோல் மன்னராக வந்து இவர் வந்து இருந்திருக்கிறாரு. இவர் வந்து இறந்தது வந்து கடவுளுடைய நற்பேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் ஒருத்தர் வந்து எழுதுனதாட்டும் சொல்கிறாங்க. இவருக்கு அடுத்தபடியாக மன்னரானவர் வந்து நிசாம், இவருடைய மகன். இவர் வந்து இளம் வயதினர். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நான் ஒரு உடன்படிக்கையின் மூலமாக அந்த குஜராத்தோட பிணக்கு வந்து தீருது அப்படி சொல்லிட்டு. இவர் வந்து 1461 to 62, 63 அந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். இவர் வந்து மர்மமான முறையிலே மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இவருக்கு அடுத்து வந்தவர் தான் 3ஆம் முகமது. இவர் வந்து வரலாற்றில் முக்கிய இடம்பெறக்கூடியவர். 1463 1482 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். இந்த ஹுமாயூன் சொன்னோம் இல்லையா, இந்த ஹுமாயூனுடைய மகன் தான் இந்த 3ஆம் முகமது. ஹுமாயூனுடைய மகன் தான் நிசாம். இந்த ஹுமாயூனுடைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து பணியில் அமர்ந்திருப்பார். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய முகமது கவான்னு சொல்லக்கூடிய பாரசீக வணிகர் இவர் வந்து அமைச்சராக வந்து பணியில் சேர்ந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிசாம் காலத்துலேயும் இவர் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா முகமது காலத்துலேயுமே இவர் தான் தலைமை அமைச்சராக வந்து பணியாற்றுறாரு. இவர் வந்து நிறைய அரசியல் ராஜதந்திரி மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த தளபதியாகவும் திகழ்ந்திருக்கிறாரு. இவருடைய படையெடுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1473 இவர் வந்து பெல்காம் அதுக்கு எதிராக வந்து போரிட்டு வெற்றி பெறார், பெல்காம் கோட்டையை. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் கூட ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. பெல்காமுக்கு எதிரான போரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படைக்கு தலைமையேற்று சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவான் தான், முகமது கவான் தான். இவர் வந்து பாரசீக வெடிமருந்து நிபுணர்களை கொண்டு வந்து அவங்கள வச்சு இந்த வெடிமருந்து வந்து தயாரித்து அந்த போரில் வந்து பயன்படுத்தியிருப்பார். இவர் வந்து சிறந்த கணிதத்தில் அறிவு பெற்றவராகவும் இருந்திருக்கிறாரு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கோவா 1472 வந்து கோவா வந்து கைப்பற்றப்பட்டிருக்கும். இவங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த 3ஆம் முகமதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சுல்தான் காலத்தில் இந்த கோவா அப்படின்ற பிளேஸ் வந்து இழக்கப்பட்டிருந்திருக்கும். ஸோ பின்னாடி கவானால் அந்த கோவா அப்படின்ற பிளேஸ் வந்து கைப்பற்றப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க காலத்தில் ஒரு பிஜப்பூர் பஞ்சம் ஒன்று ஏற்படுது. இந்த கோவா அப்படின்ற பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து விஜயநகர பேரரசில் இழக்கப்பட்டிருக்கும். அதை வந்து இவர் வந்து மீட்டிருப்பார். இவங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 3ஆம் முகமதுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா முன்பு எப்போதுமே இல்லாத அளவில் பேரரசு வந்து மிக பரந்துபட்ட எல்லையை கொண்டதாக இருந்திருக்கும். ஸோ நிர்வாக வசதிக்காக பார்த்திங்க அப்படின்னா மேலும் அந்த அந்த தராப்களை வந்து எக்ஸ்ட்ரா 4 தராப்களை வந்து இவர் வந்து பிரிப்பார். ஆக மொத்தம் 8 தராப்களாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த முகமது கவான் வந்து தன்னுடைய சொந்த செலவிலேயும் பீடாரில் வந்து ஒரு கல்லூரியும் ஒரு நூலகமும் அமைச்சிருப்பார். இவர் வந்து தனக்கு வழங்கப்பட்ட நிலங்கள்லேருந்து வந்த வருவாயை கொண்டு வந்து இதை வந்து செஞ்சுருப்பார். மேலும் பல பொதுப்பணிகள் தொண்டுகள் எல்லாமே வந்து இவர் வந்து செஞ்சிட்ருப்பார். இந்த முகமது கவான் ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். என்னென்னா மாகாண ஆளுநர்களுடைய அதிகாரத்தை வந்து குறைச்சிருப்பார். மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்தலம். இதை வந்து மாகாண ஆளுநர்கள் தான் அந்த ஸ்தலத்துக்கு உண்டான நிர்வாகிகளை வந்து நியமிப்பாங்க. அதை வந்து டைரெக்டாக மத்திய அரசு கண்ட்ரோல் கீழே வந்து கொண்டு வந்திருப்பார். பல பர்கானாக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனால் நாட்டுடைய வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் படை முகாம்களில் இருந்த இராணுவ வீரர்களுடைய கணக்கெடுப்புலாம் எடுத்து படைகள் வந்து சீரமைக்கப்பட்டிருக்கும். இவங்க காலகட்டத்தில் தான் நான் சொன்ன அந்த பிஜப்பூர் பஞ்சம் வந்து ஏற்படுது. ஏன் அப்படின்னா அந்த பிஜப்பூரில் ஃபஸ்ட்டு பஞ்சம் தொடங்கினதுனால அது வந்து பிஜப்பூர் பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதோடைய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1473, 74 இந்த 2 ஆண்டுகளில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் வந்து மழை பெய்யாமல் இருந்ததுனால விவசாயிகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு மழை பெஞ்சப்போ அதை விவசாயம் பண்ணுறது கூட விவசாயி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வர்ணனை கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக இந்த முகமதுவுக்கு கார்சி அப்படின்ற ஒரு பட்டம் வந்து சூட்டப்படுது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். இந்த கார்சி அப்படின்ற பட்டத்தை வந்து ஒரு அரசர் வந்து ஒரு மன்னர் சூட்டிப்பார். அவர் யார் அப்படின்றத கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த கார்சி அப்படின்ற பட்டம் எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1481 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஜயநகருக்கு எதிராக இவங்க போர் தொடுத்து போவாங்க. அப்போ வந்து கொண்டப்பள்ளி அப்படின்ற பிளேஸ் வந்து இவங்களால் கைப்பற்றப்படும். இந்த கொண்டப்பள்ளி அப்படின்ற பிளேஸில் வந்து இவங்க வந்து முகாமிட்டிருந்தப்போ அதுக்கு முன்னாடியும் அந்த கொண்டப்பள்ளியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படுகொலைகள், அதுக்கப்புறமா அதாவது முஸ்லீம் சமயத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அதாவது முஸ்லீம் சமயத்துக்கு எதிரானவங்களை எல்லாத்தையும் கொலை செஞ்சுருப்பாங்க. அந்த கொண்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து கோவில் சிலையானது உடைக்கப்பட்டிருக்கும். அங்கே மேடையில் மேலே நின்று வந்து சுல்தான் வந்து புனித மந்திரங்களை ஓதுனார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி மேலே படையானது எடுக்கப்படுது. எப்போ அப்படின்னா இந்த கொண்டப்பள்ளியில் படை வந்து முகாமிட்டு இருந்தப்போ தான்
காஞ்சி படையெடுப்பானது நிகழ்த்தப்பட்டது 3ஆம் முகமதுவோட காலகட்டத்தில். இவரோட வெறும் 6000 குதிரை வீரர்கள் மட்டுமே பயணித்து போய் காஞ்சியை வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. காஞ்சி நகரில் இருக்கக்கூடிய கோவில் தான் ஃபஸ்ட்டு வந்து சூறையாடப்பட்டிருக்கு. கோவிலில் இருக்கக்கூடிய தங்க நகைகள், தங்கம் இது மட்டும்தான் கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நகரமுமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். ஒரு வார காலம் தங்கி இருந்துட்டு 1481 மார்ச் 12 ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து அங்கேருந்து இவங்க வந்து திரும்பி மீண்டும் கொண்டபள்ளிக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் காஞ்சி படையெடுப்பு எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1481 மார்ச் 12 அந்த டேட்டில் முடிவடைஞ்சிருக்கும். அதாவது கொண்டபள்ளி, இந்த காஞ்சி படையெடுப்பு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மதத்துக்கு எதிராக போர் தொடுத்திருக்காங்க. அதனால் இவங்க இந்த டைமில் இவருக்கு வந்து கார்ஜி அப்படின்ற பட்டம் வந்து 3ஆம் முகமதுவுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து இந்த 3ஆம் முகமதுவோடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கவானுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி ஒன்று நடைபெறும். அதாவது தக்கானிய சுல்தான்கள் எல்லாருமே ஒரு அணி திரண்டுவாங்க. முகமதுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பணியாளுக்கு கையூட்டு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து அவருடைய முத்திரையை ஒரு பேப்பரில் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த இதை வச்சு அவர் வந்து ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அந்த கடிதத்தை அவர் எழுதின மாதிரியே எழுதி கொண்டு போய் காட்டுவாங்க. இந்த சதி சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா 1481 ஏப்ரல் மாதத்தில் நடக்கும். இவருக்கு வந்து எதிராக, அதாவது கவானுக்கு எதிராக சதி செஞ்சவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானாவை சேர்ந்த ஆளுநர் மாலிக் ஹசன் அப்படின்றவர் இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாரு. ஸோ அதனால் அந்த சூழ்ச்சியை நம்பின சுல்தான், குடிபோதையில் இருந்த சுல்தான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கவானை கொல்றதுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருவார். அதன்படி கவான் வந்து கொல்லப்படுறார். ஸோ பின்னாடி இந்த சூழ்ச்சி திட்டமானது முகமதுக்கு 3ஆம் முகமதுக்கு தெரிய வருது. ஸோ மனமுடைந்து மேலும் அவர் வந்து மது பழக்கத்துக்கு அதீத மது பழக்கத்துக்கு உள்ளாகிறாரு. ஸோ அதனால் அவர் வாழ்நாள் வந்து குறுகிடுது. 1482 அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. இவருக்கு அப்புறமா இவருடைய மகன் முகமது, அவர் வந்து சிகாபுதீன் முகமது அப்படின்ற பேரில் மன்னராக முடிசூட்டிக்கிறாரு. இவருடைய காலத்தில் ஆதிக்கம் செலுத்தினவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அமைச்சர் ஒருத்தர் தான். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காசிம் பரீத், அமீர் பரீத். இவங்க வந்து 2 பேருமே, காசிம் பரீத்ன்றவர் அப்பா, அமீர் பரீத்ன்றது அவருடைய மகன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காசிம் பரீத்கிட்ட இவர் வந்து கைப்பாவையாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அமீர் பரீத் அப்படின்றவர் வந்து மேலாதிக்கம் செலுத்தியிருப்பார். இவர் வந்து மன்னராகும்போது இவருக்கு வயது பார்த்திங்க அப்படின்னா 12 வயது தான். இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்க அப்படின்னா 1518 நிறைவடையும். இவருடைய ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தங்களாக தங்களுடைய சுதந்திரத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ பாமினி சுல்தான் இவருடைய ஆட்சி பரப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைநகரை சுற்றி கொஞ்சம் பகுதி மட்டும்தான் இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கும். இவருமே வந்து பெருமளவிலான அதிகாரம் கொண்டவராக இல்லை. இந்த 2 பேரும் தான் அடுத்தடுத்து அதிகாரத்தை வந்து தான் கையில் கொண்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவருக்கு அப்புறமா 1518 அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 26 வரைக்குமே ஒரு 4 பொம்மை அரசர்கள் இருப்பாங்க. கடைசியாக ஒரு பாமினி சுல்தான் இருப்பார். அவர் யார் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடு நம்ம இந்த பதிவை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்தடுத்த பார்ட்டில் இந்த பாமினி சுல்தான்கள் பற்றின